ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் கார்த்திகை மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கு முதல்ல பொது பலன்கள். கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அதனுடைய பலாபலன் என்னென்று சொல்றதை இப்போ விளக்கமாக சொல்லும். இந்த கார்த்திகை மாத பலன்கள் ஆரம்பிக்கும் நாளான 16/11/2024 முதல் 15/12/2024 வரை கார்த்திகை மாதம் தொடங்கும் தினத்திலே ரிஷப ராசியிலேயே குருவும் உச்சம் பெற்ற சந்திரனும் வீற்றிருக்கிறார்கள். அதன் பிறகு பார்த்தீர்களானால் கடகத்திலே செவ்வாய் பகவான் கடக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். விருச்சிகத்திலே சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். தனுசு ராசியிலே சுக்கிரன் இருக்கிறார். கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார். இந்த வகையில் தான் இந்த கிரகங்கள் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்த்திகை மாதமே கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் தொடங்குது. இது ரொம்ப விசேஷம். ஒரு சில நேரத்தில் தான் இந்த மாதிரி அமையும். இது அபூர்வமாக அமைஞ்சிருக்கு. அப்போது கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த கார்த்திகை மாதத்தில் பிறந்த எம்பெருமான் முருகப்பெருமான் உடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரமும் ஆரம்பமாகிறது. அப்போது எவ்வளோ பெரிய விசேஷம். அதனாலே இந்த கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக சொல்லப்படுப்போம். இதுவல்லாமல் குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அடுத்ததாக பார்த்தீர்களானால் சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அப்போது இருவகையான யோகங்கள் இந்த மாதத்தில் வீற்றிருக்கிறது. இந்த யோகங்கள் வீற்றிருக்கிறபடியால் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற சிம்மராசிக்காரர்களும் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற கடகராசிக்காரர்களும் குருவனுடைய ஆதிக்கம் பெற்ற தனுசு மீனம் ராசிக்காரர்களும் புதனுடைய ஆசை பெற்ற மிதனம் கன்னி ராசிக்காரர்களும் கண்டிப்பாக விசேஷமான பலன்களை அடைவார்கள். ஏன்னா அந்தந்த அவங்கவுங்க ராசிக்கு உண்டான கிரகங்கள் யோகம் பெற்று விளங்குது. யோகம்னாலே என்ன, ஒரு அதிகமான ஒரு நற்பலனை தரக்கூடிய விஷயம். நிறைய இப்போ ஒருத்தர்கிட்ட சாதாரணமாக ஒரு பெருமை கோட்டை கீழே இருக்கிறவர்கிட்ட திடீர்னு ஒரு புதையல் மாதிரி ஒரு பணம் தொகையோ பொருளோ விசேஷமான அந்த அது வந்தோன்னா அவருடைய வாழ்க்கையை மாறிடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் இந்த யோகங்கள் கிரகங்களுக்கு உண்டாகிறது. அப்போது அந்த யோகம் பெற்ற கிரகங்களுடைய ராசியில் பிறந்தவர்களுக்கும் அந்த யோகத்தின் பலன் கண்டிப்பாக கிடைச்சதுன்னு ஆகணும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்திலே இந்த குருச்சந்திர யோகம் பெற்று விளங்குவதால் மக்களுக்கு எல்லோரும் கேட்ட விஷயங்கள் கிடைக்கும், நினைத்த விஷயங்கள் நடக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை அமையும், சுபகாரியங்கள் நிறைய அமையும், திருமணங்கள் கைகூடும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், உத்தியோக மேன்மை அடையலாம், செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பதவி இதெல்லாமே கிடைக்க போகுது. இது இல்லாமல் புதன் ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கிறால் கல்வியில் வளர்ச்சி, அரசாங்கத்தாருடைய அனுகூலங்கள், அரசாங்க பதவிகள் அமரக்கூடிய அமைப்பு, நிர்வாகத் திறமை, பொன் பொருள் சேர்க்கை, ஐஸ்வர்ய கடாட்சம், லட்சுமி கடாட்சம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்க போகக்கூடிய மாதமாக இது வருங்க. பொதுவாக கார்த்திகை மாதம்னாலே லக்ஷ்மி வாசம் செய்யும் மாதமாக சொல்லப்படுகிறது. அப்போது இதெல்லாமே கிடைக்கும், மக்களுக்கு நல்லா தான் இருக்கும், நல்ல பலன் தான் நடக்க போகுது, கிரகங்களும் நல்லா தான் இருக்குது, எல்லோரும் சுபிட்சமாக இருக்க போகிறாங்க. இருந்தாலும் ப்ளஸ் சொல்லும்போது மைனஸும் சொல்லி ஆகணும் இல்லையா? அப்போது சில இயற்கை சீற்றங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பெருசாக ஒன்றும் வராது, இருந்தாலும் வந்துட்டு போயிடும். முன்னுமே சொன்ன மாதிரி புயல், காற்றில் உருவாகக்கூடிய புயல் ஆரம்பிக்கும், மழை வரும், நீரால் ஏற்படக்கூடிய அந்த மழை வெள்ளமாக பெருகி ஓடும். அதன் மூலம் சில ஜீவராசிகள் மனிதர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆங்காங்கே சில நிலநடுக்கங்கள் ஏற்படும், சுனாமிக்கு உண்டான விஷயங்கள் நடைபெறும். அடுத்ததாக காற்றில் நீரால் பரவக்கூடிய கிருமிகள், வைரஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த கிருமிகள் பரவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்திலே ஏற்பட போகிறது. அதனால் மக்கள் அனைவரும் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போது பெரும்பாலும் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். இயற்கை சீற்றம் வரக்கூடிய போது நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் பலவிதமான ஏற்றங்களை கொடுத்து நல்வாழ்க்கை பாதையை உண்டாக்கி கொடுக்கும் என்பது சர்வ நிச்சயமாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த கார்த்திகை மாத பலன்கள் பார்க்கும்பொழுது இயற்கை சீற்றங்களை மட்டும் நாம் தவிர்த்து விட்டால் மற்றபடி எல்லாமே நல்லதாக இருக்கும். மக்கள் விழிப்புணர்வாக இருப்பார்கள், மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அரசாங்கத்தின் ஆதரவு கிடைக்கும், அவருடைய தனிப்பட்ட திறமை, அவருடைய ஆசாபாசங்கள்
எல்லாம் அதற்கு ஏற்றபடி நிறைவேறப் போகிற காலமாக இது இருக்க போகிறது. எனவே எல்லாரும் ஏற்றமான காலமாக தான் அந்த கார்த்திகை மாத பலன் இருக்க போகுதுன்னு சொல்லி அடுத்து வரும் நான் 12 ராசிகளுக்கும் பொது பலன்கள் சொல்ல போகிறேன். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரும். அந்த வகையில் இப்போ துளாராசிக்காரன் சொல்லுவோம். துளாராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்காங்க, 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காங்க, 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க, 7ஆம் இடத்துல இது மாதிரி கிரகங்கள் இருக்காங்க. அப்போ உங்கள் துளாராசிக்கு பார்த்திங்கனாக்கா நிறைய வருமானங்கள் இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை சீரடையும், குடும்ப மேன்மை உண்டாகும், மந்தமாக இருந்த தொழில் வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும், தனிச்சையாக செயல்படுவீங்க, முயற்சி கை கொடுக்கும், முன்னேற்றமான வாழ்க்கை அமைய போகுது. ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வந்து கிடைக்கும், சொந்தமாக வண்டி வாங்கி விடுவீங்க, அது மூலிமா லாபங்கள் அடைவீங்க. வாடகைக்கு வண்டி ஓட்டி இருந்திருப்பீங்க, இப்போ உள்ள காலகட்டங்கள் சொந்தமாக வாங்கணும்னு ஒரு கனவு இருந்திருக்கும், அது இப்போ நினைவாயிடும், சொந்தமாக வண்டி வாங்கி ஓட்டுவீங்க. அந்த மாதிரிலாம் நடக்க போகுது இப்போ. அது இல்லாமல் நினைத்த எண்ணங்கள் எல்லாமே சில தடைகள் ஏற்பட்டு அப்புறம் நடந்துடும். சின்ன சின்ன பிரேக்கப் தான், அப்புறம் சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கடன்கள் எல்லாமே கொஞ்சம் கிடைக்கும், தாமதமாக கிடைக்கும், திடீர்னு கிடைக்கும், எதிர்பாராமல் கிடைக்கும். வாழ்க்கைகளும் அப்படி தான் முடிவுக்கு வரும், திடீர்னு எதிர்பாராமல். சில தொல்லைத்தரும் நோய்களும் வந்து போகும், அதுவும் எதிர்பாராமல் தான் வரும். இது மாதிரிலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது இந்த கார்த்திகை மாத காலகட்டத்தில். அடுத்ததாக ஆன்மீக பயணம் ஏற்படும், அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே அது மூலிமா அறியப்படும். இந்த மாதிரி நடக்க போகுது. சில பேருக்கு உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும், அந்த உத்தியோகத்தை விட்டு வேறு உத்தியோகத்துக்கு போவீங்க. இது மாதிரி நடக்கும். கூட இருக்கனுடைய கவனம் கண்டிப்பாக இருக்கணும். நம்மளை பற்றி ஒரு தவறான தகவல் கொடுத்து அது மூலிமா ஒரு இழப்பு அல்லது ஒரு வேலை மாற்றல் அல்லது வேலை இழப்பு இது மாதிரிலாம் ஏற்படும். தொழில் வியாபாரத்திலும் இப்படி தான், அது மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா போட்டி பந்தயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கலந்துக்கணும். யோசித்து செயல்படணும். இது நன்மை தருமா தராதா, வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, அப்படி பார்த்து தான் இறங்கணும். குருட்டாம்போக்கில் இறங்கக்கூடாது. அது மாதிரி உள்ள காலகட்டங்கள் தான் இப்போ இருக்கவங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த துளாராசிக்காரங்களுக்கு இறைப்பறிங்கள்னு பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன், அந்த சுக்கிரன் கூட அம்மன் வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமையில் கார்த்திகை வீடு, அதுவும் கார்த்திகை மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தில் அம்மனுக்கு விரதம் இருந்து, முன்னுமே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தெய்வங்களுக்கு விரதம் இருக்கக்கூடிய மாதமாக இது அமைஞ்சிருக்குன்னு. அப்போது அம்மனுக்கு மாலை போட்டு ஒரு கார்த்திகை அமாவாசையோ இல்லை கார்த்திகை பௌர்ணமியோ இல்லை கார்த்திகை வெள்ளி இல்லை கார்த்திகை 1ஆம் தேதி பிறந்தாலும் அம்மனுக்கு விரதம் போட்டு அந்த மாதம் முழுவதுமே விரதமாக இருக்கலாம். குறைந்தது 11 நாட்கள், 21 நாட்கள், அந்த மாதம் முழுவதும் 30 நாட்கள் அப்படி இருக்கலாம். இல்லைன்னா அந்த கார்த்திகை மாதத்தில் தொடங்கி 48 நாட்கள், அடுத்த மாதத்தில் வர மார்கழி மாதத்தில் ஒரு 18 நாட்கள், 48 நாட்கள் தொடர்ந்து இருக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் எந்த தெய்வத்துக்கு மாலை போடுறீங்களோ அந்த தெய்வத்தை வணங்கிட்டே இருந்துட்டு என்றைக்கு விரதம் முடிக்கும்போது அந்த விரதம் அந்த தரிசனம் பண்ணி அந்த தெய்வத்தை பார்த்து தரிசனம் பண்ணி அதுக்கு அபிஷேக ஆராதனைகள் செஞ்சு தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து மாலையை கட்டிக்கலாம். இதுதான் எல்லா தெய்வங்களுக்குமே செல்லக்கூடிய முறையாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரலாம். தான தர்மம் பார்க்கும்பொழுது நிறைய பெண்களுக்கு உதவி பண்ணலாம். கணவன் இழந்த பெண்கள், திருநங்கைகள், இவங்கெல்லாம் உதவி பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. சில பெண்கள் ஆண்டு அனுபவிச்சிருப்பாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. இப்போ இந்த கொரோனா வந்த பீரியடு, இந்த மாதிரி நிலநடுக்கம், பெரிய பெரிய இழப்புகள்லாம் இயற்கை சீற்றங்கள் மூலிமா வந்தது பார்த்திங்களா, அது எல்லாமே அவங்களுடைய சொத்து சுகம்லாம் இழந்திருப்பாங்க. அப்பேற்பட்ட அது பெண்களாக நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போய் உதவி பண்ணலாம். அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ அவங்க யார் உதவி பண்ணுவாங்கன்றது தவிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு போயிருக்கோம், இருந்தாலும் போயிருக்கோம்.
அப்போ கடவுள் திருப்பி கொடுக்குறாருன்னா யார் மாதிரி உங்கள் மூலியமாக தான் கொடுப்பார். அது நீங்கள் அதில் பங்காற்றினா ரொம்ப விசேஷம். அப்படி தேடி கண்டுபிடிச்சி போயிட்டு உதவி பண்ணிட்டு வரலாம். அது மாதிரிலாம் செய்யலாம். ஆனால் விளம்பரம் இல்லாமல் செய்ய வேண்டும். எந்த தானத்தம் பண்ணாலும் விளம்பரம் இல்லாமல் செய்யணும். அதுவாக பார்த்து வந்துட்டால் பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் விளம்பரம் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் வழிங்க வழிபட்டு வரலாம். முருகப்பெருமான் வழிபாடு இருக்குது, அவர் வழிங்க வழிபட்டு வரலாம். சுதர்சனர் வழிபாடு அதை கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் உங்கள் ராசிக்கு துலா ராசிக்கு சுதர்சனுடைய வழிபாடு பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். சுதர்சன்றது சக்கரத்தாழ்வார் சொல்லுவாங்க, அவருடைய வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ண உங்களுக்கு தீய சக்தி வரைக்கும் நல்ல சக்தி தான் வந்து சேரப்போகுது. நிறைய பயணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுனே இருக்கும். ஒரு பயணம் முடிஞ்சாலும் இன்னொரு பயணம் ஏற்படும். இதுமாதிரி பிஸியாக தான் இருப்பீங்க இந்த மாதம் முழுவதுமே. எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே நல்லா சிறப்பாக தான் இருக்க போகுது உங்களுக்கு. இருந்தாலும் யோசனை பண்ணி எதுலையுமே இறங்கணும், முயற்சி பண்ணி இது மாதிரி செஞ்சுட்டு வரணும். நட்புறவில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்கள் விஷயத்தில். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அடுத்து அரசாங்கத்தோட சலுகை கிடைக்கும், அரசாங்க ஆதரவு கிடைக்கும், அரசாங்கத்துடைய நலத்திட்ட உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது மாதிரி கிடைக்காம வந்துருக்கும், இப்போ வந்து சேரும். அது மாதிரிலாம் வரும். சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரு நேரம் கிடைக்கலாம், ஒரு நேரம் கிடச்சிரும். அது மாதிரி மாறி மாறி வாய்ப்புகள் வந்துட்டு போய் நேரும். அரசியலில் நல்லா கண்டிப்பாக ஜொலிக்கலாம். பொறுப்புகள் வந்து சேரும். ஆனால் உழைப்பு அதிகமாக இருக்கும். பரவாயில்ல, நம்மளுக்கு பொறுப்புகள் பதவிகள் பிரபலமாகும் போது கண்டிப்பாக உழைப்பை கொடுக்க தவறில்லை. அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் நீதி, நேர்மை, சத்தியம் இது மாதிரிலாம் அது உள்ள துறைகளில் நீங்கள் ஈடுபட்டு வரலாம். சட்டத்துறையில் இருக்கலாம், வழக்கறிஞர்களாக இருக்கலாம், நீதிபதியாக இருக்கலாம். உங்களுக்கு எல்லாமே நல்ல பேர், மதிப்பு எல்லாமே கிடைக்க போகுது. மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தாலே போதுமானது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய தான தர்மங்கள் செஞ்சுட்டு வாங்க. கணவன் இந்த பெண்களுக்கு கை குழந்தையோடு இருப்பாங்க, கணவனே இழந்திருப்பாங்க. அது எவ்வளோ கொடுமை. அப்பேற்பட்ட பெண்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. ஒரு கார்டியனாக இருக்கலாம், அடிக்கடி உதவி பண்ணலாம், இல்லைனா எப்போ உதவி பண்ணலாம், இல்லை கூட்டு முயற்சியாக உதவி பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். நம்ம உதவி பண்ண முடிவு பண்ணிட்டாலே அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏதோ ஒரு வகையில் பண்ணிடலாம். அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க. இது மாதிரிலாம் செஞ்சுட்டு தான் நல்லா நடக்க போகுது உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான வாழ்க்கைக்கு உண்டான ஒரு பிளான் போட்டிருப்பீங்க. அது இதனால் வரைக்குமே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்திருக்கும். அது இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த கார்த்திகை பிறந்த ஒரு 10-15 நாளுக்கு அப்புறமே அந்த திட்டங்கள் வந்து உங்களை முடிவுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். யார் மூலிமா அது வரும்? திடீர்னு வரும். அது மாதிரி தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அது மூலிமா நிறைய நல்ல அழகான ஒரு திட்டமாக இருந்திருக்கும். அது மூலிமா உங்களுக்கு செயல்படும். அது தொடர்ந்து அந்த திட்டம் செயல்படும் பெற்று நல்லா முன்னேற்றம் அடைந்து உங்களுக்கு வருமானத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான வசதி வாய்ப்புகள், வளர்ச்சிகள் எல்லாமே கிடைக்கும். அதுதான் இந்த காலகட்டத்தில் இப்போ நடக்க போகுது. பெரும்பாலும் இந்த கார்த்திகை மாதன்றது லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதமாக சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துளாராசிக்கு அந்த ராசியாதிபதி சுக்கிரனுக்கு உண்டான அதிதேவதையாக லக்ஷ்மி தான் வழிபடப்படுறாங்க. அப்பேற்பட்ட இந்த லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதத்தில் நீங்கள் எல்லாமே துணிஞ்சு செய்யலாம். நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் பெரும்பாலும் செய்யலாம். புதுசாக எதனா ஒன்று ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஆரம்பிச்சுக்கலாம். அதை ஆரம்பித்து செய்திகளானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது கார்த்திகை தீபத்தில் ஆரம்பிக்கலாம். அதனால் எல்லாமே நல்லபடியாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுக்கிரனுடைய அம்சமான வள்ளியும் வழிபடலாம். வள்ளி தெய்வானோடு சேர்ந்த முருகரை வழிபடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். வெள்ளிக்கிழமையில் இருக்கலாம், ஒரு கிருத்திகை, சஷ்டி, விசாகம் இது மாதிரி நாட்களில் வழிபட்டு வரலாம். இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே விரதம் இருந்து தெய்வத்தை வழிபடக்கூடிய மாதமாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி நீங்கள் விரதம் இருந்து கூட வழிபட்டு வரலாம். அந்த விரதத்தை முடிக்கலாம். ஏதோ ஒரு கோரிக்கை வச்சு பண்ணணும். நிறைய கோரிக்கைகள் வைக்கக்கூடாது. ஒரே ஒரு கோரிக்கையை தான் முன்னேற்றணும். அது பெரிய கோரிக்கையாக இருக்கணும். அந்த ஒரு கோரிக்கை முடிஞ்ச உடனே உங்களுக்கு எல்லா விஷயத்துமே நல்லது நடக்கிற மாதிரி நீங்கள் அது திட்டம் தீட்டி வகுத்து வச்சுக்கணும். அந்த கோரிக்கையை மனசில் நிறுத்தி அந்த விரதத்தை தொடங்கி முடிக்கணும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேறி தெய்வத்துடைய அருள் கிடைத்து கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். இது மாதிரிலாம் நடக்கும். இதுதான் முறையான வழிபாடு. பெரும்பாலும் நீங்கள் மௌனம் இருப்பது ரொம்ப விசேஷம். எல்லா நாளும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. முக்கியமான நாட்களில் இருக்கலாம். பெரும்பாலும் உங்களுக்கு சனிக்கிழமை சொல்லப்பட்டிருக்கு. அந்த சனிக்கிழமையில் மௌன விரதம் இருக்குது அவ்வளோ விசேஷம். காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் இருக்கலாம். அது முடியாத பட்சத்தில் வேறு வழி இல்லை அப்படின்றவங்கள
காலையில் 1.5 மணி நேரம், மாலையில் 1.5 மணி நேரம் சொல்லியிருக்கேன். இந்த காலையில் 6லேருந்து சாயந்தரம் 6க்குள்ளே காலையில் தான் ஒரு 1.5 மணி நேரம் மௌனம் விரதம் இருக்கலாம், மாலையில் ஒரு 1.5 மணி நேரம் மௌனம் இருக்கலாம். இது குறைவாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு உபாயமாக தான் இருக்குது. இருந்தாலும் முழுசாக பண்ணுறது நல்லது. அது மாதிரி பண்ணிட்டு வரணும். எப்பவுமே ஒன்று கேட்டுங்க, மௌன விரதம் இருக்கும்போது நாம் அந்த செய்கை கூட பெரும்பாலும் காட்டக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. செய்கை பண்ணும்போது நம்மளுடைய சக்தி, எனர்ஜி வீணாக்கப்படுகிறது. நம்ம அதை பேசுகிற மாதிரி தான் அர்த்தமாகுது. யாருக்குமே செய்களை இருக்கக்கூடாது. நம்ம ஒரே எண்ணத்தோட தெய்வத்தை நினைக்கி மௌன விரதம் இருக்கும்போது இதுக்கு அது மாதிரி செய்கை மூலியமாக காட்டணும், செய்யணும், போகணும், வரணும். அதனால் ஒரே எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே ஒரே குறிக்கோள் இருக்கணும். அப்போ தான் அந்த விரதம் முழு பலனை கொடுக்கும். அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதனால் துளாராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும். மௌன விரதம் இருந்து ஒரு தெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி அதில் வெற்றி பெறலாம். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சி இந்த திட்டம் வகுத்து அது மூலியமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது விருச்சிக ராசிக்காரன் சொல்ல போகிறேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல அமோகமாக தான் இருக்க போகுது. உங்கள் ராசியிலே சூரியன் கொஞ்சம் சேர்ந்து யோகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. நல்ல அருமையான ஒரு யோகமாக அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் சூரியன் புதனுமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக தான் இருக்காங்க. அப்போது அவங்க சேர்ந்து யோகத்தை கொடுக்கும்போது இன்னும் விசேஷமாக இருக்கும். இதனால் வரைக்கும் சோம்பலாக இருந்தவங்க, சுறுசுறுப்பு குறைஞ்சிருந்தவங்க, மந்தமான நிலையில் இருந்தவங்க, எதையும் செய்ய முடியலன்ற ஏக்கத்தோடு இருந்தவங்க எல்லாமே இப்போது செயல்படுத்தி அதில் ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம். அந்த மாதிரி ஒரு சவாலான மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. கண்டிப்பாக அதில் வெற்றியும் பெற போகிறீங்க. ஒரு சிலருக்கு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனை வந்து போகும். கண் சம்மந்தப்பட்ட உபாதை, சில பேர் கண் ஆப்ரேஷன் பண்ணுறது, கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுது சில பேருக்கு. ஆனால் பெரிய பாதிப்பு வரக்கூடிய அமைப்பாக இல்லை, நல்லபடியாக முடிஞ்சிடும் எல்லாமே. சில பேருக்கு கொடுக்கல் வாங்கலையும் பிரச்சனை இருக்கும். அது பெரும்பாலும் பெண்கள் வகையில் இருக்கலாம். அதெல்லாம் பார்த்து வாங்கணும், போகணும், செய்யணும், கொடுக்கணும். சொன்ன வாக்கு காப்பாற்றப்படணும். அதுவும் கொடுக்கல் வாங்கலை சேர்ந்து தான். கொடுக்கல் வாங்கலாம் பணம் மட்டும்னே நினைக்காதீங்க. ஒரு வாக்கு கொடுத்துருக்கோன்னு வச்சுங்க, ஒரு செயலை செய்கிறதுக்கு, வேறு ஒரு விஷயம், ஒரு முடிக்கக்கூடிய விஷயம், அது பணத்துக்கு மட்டும்தான் அந்த சொல்கிறதுன்னு கிடையாது. ஒரு விஷயத்தை முடிச்சு கொடுக்குறதும் அந்த வாக்கு தான். அந்த வாக்கு தவறிச்சினாலே பிரச்சனை தான் வரும். ஸோ அதனால் பார்த்து நீங்கள் நிதானமாக யாருக்குமே வாக்கு கொடுக்கும்பொழுது அல்லது ஜாமீன் கைத்து போகிறது, இது மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படணும். இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை சமாளிச்சிக்கலாம், தப்பிச்சு வந்துடலாம். அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவும் சேர்ந்து அமோகமாக யோகத்தை கொடுக்குறாங்க. மனைவியால் கணவனுக்கும், கணவனால் மனைவிக்கும், கணவனுக்கு வந்து மனைவி வீட்டார் மூலியமாகவும், மனைவிக்கு கணவன் வீட்டார் மூலியமாகவும் நன்மை நடக்கும். கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கலுக்கும் பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க, பண உதவி பண்ணுவாங்க, பொருள் உதவி பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். ஒருத்தருக்கு கொடுத்துப்பாங்க. அது மாதிரி தான் விஷயங்கள் நடக்க போகுது. அதே மாதிரி தான் கூட்டாளிகள், பங்குதாரர்கள் எல்லாமே உங்கள் நன்மையாக இருக்க போகுது. பயணங்கள் மூலிமா நல்ல பலன் கிடைக்க போகுது. ஒரு பயணம் போயிட்டு வந்தீங்கன்னா அது மூலிமா கண்டிப்பாக, சும்மாலாம் போயிட்டு வந்திருப்பீங்க, போனோமே ஒரு விஷயமே நடக்கலையே, சும்மா போயிட்டு வந்தோம் அவ்வளோதான். போன இடத்துல ஒரு கோயிலுக்குள்ளன்னு பார்க்கல, ஆசைப்பட்ட பொருள் வாங்கலை, பார்க்கக்கூடிய இடங்களை பார்க்கல, இப்படி தான் வேதனைப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த தடவை போகக்கூடிய பயணங்கள் எல்லாமே உங்கள் போன இடத்துல பண உதவியும் கிடச்சிருக்கும், கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருந்திருக்கும், தொழில் வியாபாரம் பண்ணுறதா அதனுடைய விஸ்தரிப்புக்கு, அது கூட வளர்ச்சிக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கும். அந்த போன இடத்துல சுற்றி பார்த்துருப்பீங்க, அந்த போன இடத்துல நல்லா கோயிலுக்குள்ளெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி நடக்கும். அதை போனாலும் அதனுடைய பலன் கிடைக்கணும். அது இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. அடுத்த பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நட்பு உறவு வகையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துட்டு போயிருக்கும். வீடு சம்மந்தப்பட்டது, வாகனம் அந்த வகையிலும் கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும். அதெல்லாமே இப்போ கொஞ்சம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். வீடு வாங்கிறது பிளான் பண்ணியிருப்பீங்க, தடையாக இருந்திருக்கும். அது இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆகி அதுக்குள்ள முயற்சியாக இறங்குவீங்க. வாகனம் வாங்குறதுக்கு தடையாக இருந்திருக்கும். சில பேர் ரொம்ப இஷ்டப்பட்ட வாகனம் வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க. அது 2 வீலராக இருக்கலாம், 4 வீலராக இருக்கலாம். அது தள்ளி போயினே இருக்கும்.
அதுக்கு இப்போது முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைஞ்சிருக்கு. அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் நீங்கள் ஒரு ரகசியத்தை கட்டி காப்பில் சாமர்த்தியசாலி தான். இருந்தாலும் யார் யார்கிட்ட எப்போ என்ன கூட சொல்லணும் அப்படின்றத பார்த்து சொல்லணும். அப்போ தான் உங்களுடைய உதவிகள் கிடைக்கும். சொல்லாமல் இருந்தீங்கன்னா அப்படி கிடைக்கும். இவங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும். அப்போ சொன்னால் நம்மளுக்கு பலன் கிடைக்குன்ற போது கண்டிப்பாக சொல்லலாம். அது மாதிரிலாம் கொண்டு வரங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த போட்டி, பொறாமை குணங்கள், பழிக்கு பழி வாங்குகிற குணங்கள் அதெல்லாம் விட்டுடுங்க. தைரியமாகவும் நேர்மையாகவும் சத்தியமாக இருந்துட்டீங்களா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. இந்த கார்த்திகை மாத பலன் உங்களுக்கு அருமையாக நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. அந்த பலனும் நீங்கள் அனுபவிச்சிட போகிறீங்க. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்பொழுது உங்கள் ராசி அதிபதி செவ்வாய்க்கு முருகருடைய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு. முருகன் தான் அதிதேவதை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே முருகர் வழிபாடு இருக்கலாம். முருகன் நினச்சி விரதம் இருக்கலாம். சஷ்டியில் வணங்கலாம், கிருத்திகை தேவை வணங்கலாம், விசாக நட்சத்திரத்தில் வணங்கலாம், செவ்வாய்க்கிழமையில் போய் வணங்கலாம். ஒவ்வொரு கார்த்திகை மாதம் செவ்வாய், வெள்ளி அது மாதிரி வழிபடலாம். பௌர்ணமியில் வழிபடுறது இன்னும் விசேஷம். கார்த்திகை தீபத்தன்றைக்கு வழிபடுறது மிகுந்த விசேஷமாக சொல்லப்படுது. கண்டிப்பாக பண்ணலாம். நீங்களும் அந்த மாதிரி அந்த தான தர்மம் பண்ணி கொண்டாடும்போது நிறைய சாப்பாடு, தண்ணீர், திரவ வகையில் நிறைய வாங்கி கொடுக்கலாம். தண்ணீர் வாங்கி கொடுக்கலாம், பழச்சாறு வாங்கி கொடுக்கலாம். முருகருக்கு அடிக்கடி பால் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் நிறைய காய்கறிகள் சேர்த்து அது மூலிமா அதோட சாதத்தை கலந்து அதை விநியோகித்து வரலாம். அது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போது அதனுடைய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் வெளிநாடு பயணம் போகணுன்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்குள்ள முயற்சியில் போய் இறங்கலாம். அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும், நல்லபடியாக நடக்கும். ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ண நினச்சிருப்பீங்க, அது இப்போ பண்ணலாம். அது பண்ணும்போது உங்களுக்கு திருப்பி டபுளாக வரும். அதுக்குள்ள காலகட்டமாக இருக்குது. இப்போது நீங்களும் செய்யலாம், அவங்களும் உங்களுக்கு அதுக்கு பதிலாக செஞ்சுருவாங்க. 1க்கு 2 கிடைச்சிரும். எதிர்பாராத உதவியாக இருக்கும், எதிர்பாராத சந்திப்பாக இருக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு வாழ்க்கையில். அதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் தான தர்மம் பண்ணும்போது பார்க்கும்போது நிறைய நோயாளிகளுக்கு உதவி பண்ணலாம். அடிபட்டவங்களுக்கு விபத்தில் அடிபட்டு அந்த விபத்து மூலிமா எந்த ஒரு உதவி இல்லாமல் இருப்பாங்க, அவங்களெலாம் உதவி பண்ணிட்டு வரலாம். திருப்பி உதவி பண்ணணும். அதுதான் உண்மையான விஷயம். கண்ணில் பார்த்தாலோ காதில் கேட்டாலோ கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். நீங்கள் செய்கிறது இல்லாமல் பல பேருடைய கூட்டு முயற்சியாலையுமே அந்த உதவி பண்ணுறது அவ்வளோ விசேஷமாக சொல்லும். உங்களுடைய பங்கு அதில் இருக்கணும், அவ்வளோதான். அப்போ கண்டிப்பாக அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அடிக்கடி நீங்கள் பயணங்கள் போகும்பொழுது குளம், இந்த சொல்லுவாங்க இல்லையா, கோவிலில் ஸ்தலம், தீர்த்தம், விருட்சம் அப்படி சொல்லுவாங்க. அப்போது ஸ்தலன்ற போது அந்த இடத்த குறிக்கிறது. விருட்சம்ன்றது அந்த மரம், அந்த கோவிலுக்கு உண்டான ஒரு மரம் இருக்கும், ஸ்தல விருட்சம்னு சொல்லுவாங்க. அப்படி அதில் தீர்த்தம்னு சொல்லுவாங்க. தீர்த்தன்றது குளம். பெரும்பாலான கோயிலில் குளம் கண்டிப்பாக இருக்கும். அந்த காலத்தில் வெட்டினது தான் குளம். இப்போலாம் யாரும் வெட்டதில்லை, புதுசாலாம் இப்போ யாரும் பண்ணுறதில்ல. இருக்கிற குளத்தை தூர் வரதுலே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு இடத்துல பண்ணுறாங்க, ஒரு இடத்துல அப்படி விட்டுறாங்க. கோவில் நல்லா பிரசித்தி பெற்றவங்க நல்லாவே இருக்கும், ஜனங்களாம் வந்து போவாங்க. ஆனால் அந்த கோயிலில் சேர்ந்த குளம் அப்படியே தூர் வரப்படாமல் கிடக்கும். அதை தூர் வரத்துக்கு ஒன்றான முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். முயற்சியில் இறங்கினா அவ்வளோ விசேஷமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் உங்களுடைய ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ விசேஷம். அதனால் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த குளத்தில் உள்ள ஜீவராசியில் உணவை கொடுக்கலாம். அந்த குளத்தினுடைய நீரை நீங்கள் தலையில் தெளித்து பின்னர் கை கால்கள் எல்லாம் அலசி அதன் பிறகு வழிபாடு செய்தால் நல்லது. உங்கள் ராசிக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எந்த கோயில் போனாலும் அந்த குளத்தில் நீராடி அல்லது கை கால் அலம்பி செல்லால் அவ்வளோ விசேஷம். அந்த குளத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கலாம். இதுவுமே கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அப்போது பலன்கள் அதிகமாக சொன்ன இல்லை, 1க்கு 2 வரணும், அந்த மாதிரி வரும். இதுதான் உண்மையான விஷயம். அப்போது நான் சொன்னபடி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இறைப்பறைகாரங்கள் தானதன் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். சகோதரர்கள் உறவு இப்போ பலப்படும். இந்த காலகட்டங்களில் அவங்க தானே உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு இதனால் வரைக்கும் பிரச்சனையாக இருந்திருக்கும், பகையாக இருந்திருக்கும், ஏதோ ஒரு வகையில் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க எல்லாமே இப்போ தவறை உணர்ந்து உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருப்பார்கள். அது உதவியும் செய்து முடித்து விடுவார்கள். அது மூலமாக நல்லது நடக்கும். இதெல்லாமே இந்த கார்த்திகை மாத காலகட்டத்தில் நடக்க போகுது.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஸ்வரூப முருகர் தரிசனம், அதாவது ஆரம்பத்தில் காலையிலேயே திறந்த உடனே முருகர் தரிசனம் பண்ணணும். அது பண்ணால், ஏன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனை தீரத்துக்கு அந்த விஸ்வரூப தரிசனம். அப்போது உங்கள் ராசிபதி செவ்வாய்க்கு அதிதேவதை முருகர் சொல்லப்படுது. அப்போது முருகருடைய கோயில் போயிட்டு காலையில் விஸ்வரூப தரிசனம் பெற்றீங்கன்னா உங்களுக்கு நடக்காததும் நடக்கும். இதுதான் பெரிய விஷயம், அதுக்கு தான் அந்த தரிசனம். அதனால் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி, நீங்கள் இந்த கார்த்திகை மாத பலன்களை கண்டிப்பாக அனுபவித்து மீண்டு வந்துடுவீங்கன்னு சொல்லி, எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது தனுசு ராசிக்காரன் சொல்ல போகிறேன். உங்கள் ராசியிலே சுக்கிரன் இருக்காங்க, 3ல் சனி, 4ல் ராகு, 6ஆம் இடத்துல குரு சந்திரன் யோகம் பெற்று விளங்குறாங்க, 8ல் செவ்வாய் இருக்காங்க, 10ஆம் இடத்துல கேது இருக்காங்க, 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது விபரீத யோகம்தான் ஏற்பட போகுது உங்களுக்கு. ஏன்னா நல்ல இடத்துல இருந்தாக்கா நல்ல யோகம்னு சொல்லுவாங்க. நல்ல கிரகங்கள் மறைவு ஸ்தானங்கள் இருக்கும்போது விபரீத யோகம் ஏற்படும் சொல்லுவாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் அதான் உண்மையான விஷயம். அப்போ உங்கள் ராசியில் சுக்கிரன் இருக்கார், உங்கள் ராசிபதி குரு, அந்த குருக்கு பகையானவர் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கார். உங்கள் ராசியிலேருந்து 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போது சுக்கிரனாகப்பட்டவர் மனைவி ஸ்தானக்குரியவர், கலத்தரகாரகன் சொல்லப்படுகிறாங்க. ஆனால் அந்த மனைவிக்காரகன், வாகனக்காரகன், எல்லா வசதிகளும் தரக்கூடிய ஒரு காரகத்துவம் பெற்றவராக சுக்கிரன் விளங்குகிறார். அவர் சுக்கிரன் குரு வீட்டில் தான் இருக்கார். குரு வீட்டில் இருக்கும்போது சுபம் தான் செய்வார். அவருக்கு அந்த வீடு பகை வீடாக இருந்தாலும் அவருடைய பார்வை பலன் புதனுடைய வீட்டில் அமைகிறனால புதன் வீடு சுக்கிரனுக்கு ஏற்ற வீடாக தான் அமைஞ்சிருக்கு. அப்போது புதன்ற போது விஷ்ணு பெருமாள் அம்சம், சுக்கிரன்ற போது லக்ஷ்மி அம்சம். அப்போ கண்டிப்பாக புதன் வீட்டை பார்ப்பதால் அந்த 7ஆம் இடத்துக்குரிய பலன் கண்டிப்பாக நல்லது செய்வார். அப்போ அது என்னென்ன, அது மனைவி, கணவன் தான் மனைவி, மனைவியாக தான் கணவனுக்கு, இவங்க 2 பேருமே அண்ணி போவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க. பங்காளிகள், கூட்டாளிகள், பங்குதாரர்கள் இவங்களுமே நல்ல ஒரு சுய லாபத்தோடு உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க, நல்லது செய்வாங்க, உங்களை விட்டு போக மாட்டாங்க. அது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடத்துல அந்த சூரியன் புதன் இருக்கிறனால அது ஒரு யோகத்தை கொடுக்கறனால கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு போகிற முயற்சியில் நீங்கள் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயம் அடிப்பீங்க, வெற்றி பெற்றுவீங்க. ஒரு தொழில் மூலியமாகவும் உத்தியோக மூலியமாக போகக்கூடிய அமைப்பாக அது இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அதை நான் சொல்லணும், காரகம் என்ன காரகத்துமாக சொல்லணும், சும்மா ஏனோ தானே சொல்லக்கூடாது. அது ராசி பலன் இல்லை, எதனால் நீங்கள் அது மாதிரி அனுபவிக்க போகிறீங்கன்றது சொல்லணும். அப்போது சூரியன்றது உத்தியோகக்காரகன், உத்தியோகம், நிர்வாகத்திறமை, இது மாதிரிலாம் போகணும். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலியமாக போகிறது, ஒரு வேலை விஷயமாக மாற்றலாகி போகிறது, டிரான்ஸ்ஃபராக போகிறது, இது மாதிரிலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அமையும். அதே மாதிரி புதன் இருக்கும்போது தொழில், வியாபாரம் இப்படிலாம் கொடுக்கக்கூடியவர். அப்போ அந்த தொழில் வியாபாரம் மூலியமாக கூட நீங்கள் போகலாம். அப்போது உத்தியோகம், தொழில் மூலிமா கண்டிப்பாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமைகிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3ல் இருக்கிற சனி பகவானும் நல்ல முயற்சிக்கு நல்லதை விற்றுட்டு உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை கொடுப்பார். தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே கொடுத்துருவார். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்வாங்க. அது மாதிரி அவர் கொடுத்துட்டா யாரும் தடுக்க முடியாது. ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் அவர் தான் நவ கிரகத்தில். அப்போது சனி பகவான் கொடுக்கும்போது அளப்பரிய நன்மைகள், உதவிகளை கொடுப்பார், செய்வார். வளர்ச்சிக்கும் அவரே, வீழ்ச்சிக்கும் அவரே, இந்த 2த்துக்குமே சனி பகவான் தான். ஒருத்தரை உச்சியில் உட்கார வைக்கணுன்னாலும் அவரே உட்கார வச்சுருவார், உச்சியில் இருக்கிறவரை கீழே இறக்கணுன்னாலும் அவரே இறக்கிடுவார். 2த்துக்குமே உண்டானவர் தான். அதுக்கு தான் பாப புண்ணியங்கள் படி பார்த்து செய்யக்கூடியவராக அவர் திகழ்கிறார். நீதி, நேர்மை, சத்தியம் இது தவறாதவர் தான் அவர் சனீஸ்வர பகவான். அதனால தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. நல்ல மனசோட நீதி, நேர்மை, சத்தியமாக இருந்தீங்கன்னா, உண்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வீடு மனை சம்மந்தப்பட்ட கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாமே இப்போ தீர்ந்துடும், நல்லபடியாக ஆகிடும். ஏன்னா கார்த்திகை மாதன்றது லக்ஷ்மி மாதம், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஒரு வீடு வாங்கியிருந்தீங்கன்னா, அது முயற்சியில் இருந்தீங்கன்னா, தள்ளி போயிருந்தால் அது இப்போ இந்த மாதத்தில் வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, உடனே பண்ணுவீங்க. கட்டின வீடாக தான் இருக்கும், உடனே பண்ணுவீங்க. அது மாதிரி வண்டி வாகனம் வாங்கி அதுக்கு ஒரு பூஜை போட்டு அந்த வாகனத்தை இயக்குவீங்க, சந்தோஷமாக இருக்கும், எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா
கடன்கள் தள்ளி தள்ளி போயிருக்கும் இல்லையா. தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் காலமாகவே லோன்ஸ், அதாவது கடன், லோன்னு சொல்கிறது அந்த கடன் வந்து தள்ளி தள்ளி போகும். கேட்டு இந்த பணம் கிடைக்காம இருக்கும், கைக்கு வராமல் இருக்கும். முயற்சியெல்லாம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் கைக்கு வராமல் இருக்கும். அது கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதத்திலே வந்து சேரும், கையில் வந்துடும். வந்துட்டோன்னே உங்கள் பிரச்சனை. நீங்கள் வீடு வாங்கினுச்சுன்னா வீடு வாங்கிடலாம், வண்டி வாங்கணுச்சுன்னா வாங்கிக்கலாம், பொருள் வாங்கணுச்சுன்னா வாங்கிடலாம், ஏதாவது ஒரு பெரிய கடனை அடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அடைச்சிடலாம், நகையை மீட்கணும்னு நினச்சிங்கன்னா மீட்டுடலாம், இது மாதிரிலாம் செய்யலாம். இதெல்லாம் பெரிய மக்கள் மனுஷங்களுக்கு முக்கியமான விஷயம் தானே. அதுக்காக தான் வாங்க போகிறோம் நம்ம கடன். அது கண்டிப்பாக நடக்கும். அதுதான் இப்போது சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில உடம்பு சரியான போனால் உடனுக்குடன் பார்த்துக்கணும், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். பெருசாக ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கணும். அதெல்லாம் பெருசாக உங்களுக்கு வராது, இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது, நமக்கு தேவையான உணவு தான் சாப்பிடணும். சில பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தலைவலி, அடிக்கடி தனுசு ராசிக்காரங்களுக்கு தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இப்போ நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். உடனே தலைவலி வரும், முதுகு வலி வரும், இதெல்லாமே வரும். ஏன்னா பெரும்பாலும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி செய்யக்கூடிய வேலை, உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலை தான் பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதனாலே அந்த பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆன்மீகத்து மூலிமா உதவிகளுக்கு தாசை கிடைக்கும். ஒரு கோவிலில் இருந்திருப்பீங்க, குழுவில் இருந்திருப்பீங்க, ஆன்மீக சேவை பண்ணியிருப்பீங்க, அது மூலிமா உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். பல பேர் சேர்ந்து உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கையை தருவாங்க, உங்களுக்கு பிரச்சனை வந்து நிற்பாங்க, முன்னேற்றத்துக்கு வழிபாடு கொடுப்பாங்க, இது மாதிரி நடக்கும். கோவில் விசேஷங்கள்லாம் கலந்துப்பீங்க, அது மூலிமா நிறைய நடக்கும். எல்லாமே நடக்க போகுது. ஆன்மீக பொருட்கள் விற்பனை வேறு இருந்தால் நீங்கள் அதில் நல்லா சம்பாதிப்பீங்க, நல்லா வந்துடுவீங்க. எல்லாத்துலேயுமே வியாபாரம் இருக்குது, தொழில் இருக்குது, எல்லாமே அதில் கொடிக்கட்டு பறக்கலாம். அப்போது உங்களுக்கு ஆன்மீகத்தில் அந்த உண்டான விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் ஆலோசனை பண்ணி சம்பாதிப்பாங்க, அது கூட உங்களுக்கு இருந்த கடையாக இருக்கும். பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களுக்குலாம் அந்த குருவுடைய கடாச்சாரம் இருக்கனால, ராசியாதிபதி குருவாக இருக்கனால ஒரு அட்வைஸராக இருக்கலாம், ஒரு ஆலோசனை பண்ணி வழங்கக்கூடிய ஒரு குருமாராக இருக்கலாம், அது மூலிமா இருப்பீங்க. நிறைய விஷயத்தில் ஒரு டீம் லீடராக இருப்பீங்க, அது மூலிமா நல்ல வருமானம் வந்து சேர்ந்துடும், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த மாதம் ஏற்ற மாதமாக இருக்க போதுன்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய எரிய பரிகாரம் பார்க்கும்போது வள்ளி தேவனுக்குடைய முருகர் வழிபட்டு வரலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் முருகர் வழிபடலாம், விரதம் இருந்து வழிபடலாம், பெரும்பாலும் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். பெரும்பாலும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா அந்த அபிஷேகம் பார்த்து அலங்காரம் பார்க்கணும். எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு கோயிலுக்கு போய் அபிஷேகத்தை பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் அபிஷேகம் பார்த்தோன்னு திரும்பி வந்துடுவாங்க, டைம் ஆச்சுன்னு சொல்லி. அது தவறு. அபிஷேகம் பார்த்து விட்டால் அங்கேயே அமர்ந்து திரைக்கு பின்னால் அலங்காரம் செய்து தரிசனம் செய்வார்கள், காட்டுவார்கள். அதையும் பார்த்துட்டு வரணும் எப்பயுமே. அப்படின்னு கோயில் இருந்தனாலும் நான் விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சாலும் சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன். நான் ஆராய்ச்சி அனுபவப்பட்டிருக்கேன், நிறைய கோயிலில் நான் பணியாற்றி வந்திருக்கேன், அதனால தான் சொல்ல முடியும். அப்போது அபிஷேகம் செய்த பிறகு அந்த தெய்வத்துடைய அலங்காரத்தையும் பார்த்து விட்டு வந்தால் தான் முழு பலன் கிடைக்கும். அது நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இல்லைன்னா அபிஷேகம் ஆரம்பிக்கும்படி பார்த்துட்டு வந்துடுங்க. செய்வனை திருந்த செய் அப்படி சொல்லுவாங்க பெரியவங்க, அதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அபிஷேகத்துக்கு நீ பொருள் வாங்கி கொடுக்கலாம், அலங்காரத்துக்கு செய்யக்கூடிய பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கார்த்திகை மாதம் ஆஞ்சநேயருக்கும் ரொம்ப வந்த மாதமாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் சனிக்கிழமை தோறும் வழிபட்டு வரலாம். முருகருக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, பெரும்பாலும் வியாழக்கிழமை சொல்லப்பட்டிருக்கு, அதில் நீங்கள் வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். எல்லா தெய்வங்களும் வழிபட்டு வரலாம். இருப்பினும் இந்த கார்த்திகை மாதத்தில் விரதம் இருந்து வழிபடுறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் விரதம் இருந்து வழிபடலாம். நீங்கள் உங்கள் ராசிக்காரர்கள் காவடி தூக்கி வழிபட்டால் அவ்வளோ விசேஷம். பெரும்பாலும் முருகருக்கு காவடி தூக்குவாங்க. பால் காவடி, அன்னக்காவடி, பூக்காவடி, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் வரிசையாக அந்த பல விதமான காவடிகள் இருக்குது. அது மாதிரி வாங்கிட்டு அந்த காவடி எடுத்து விட்டு வந்து அவ்வளோ சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் பால் காவடி, அந்த பூக்காவடி கண்டிப்பாக எடுப்பாங்க, அது எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு
நன்மை தான் நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு நிறைய தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், கல்வி வளர்ச்சிக்கு உண்டானது இப்போ உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விரும்பிய இதெல்லாம் கூட பொருட்கள் தேவையில்லாமல் வீட்டில் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படும் அந்த குழந்தைங்க. அது மாதிரிலாம் பார்த்து வாங்கி கொடுக்கலாம். அது தான தர்மம். நம்ம தான தர்மம் கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையானதாக இருக்கணும், அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப விசேஷம். மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க யார் வாங்கி கொடுப்பாங்களோன்னு. அப்போ நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அதனுடைய சந்தோஷம் அளப்பரியதாக இருக்கும், உங்களுக்கு அந்த புண்ணியம் அதிகமாக வந்து கிடைக்கும். அதனால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் தானம் பண்ணிட்டு வந்தால் எல்லா வேலையும் ஏற்றமாக இருக்க போது. உங்களுக்கு முக்கியமான அந்த வீடு கிரகவாசம் பண்ணுறது, வண்டி வாகனம் வாங்குறது, பெரிய பொறுப்பு வந்து சேர்றது, கடன் தீர்றது, கேட்டதில் கடன் கிடைக்கிறது எல்லாமே இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.